ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். From a basket full eggs, 20% of eggs were broken and 25% of eggs were reserved from a guest. The remaining 22 eggs were consumed by the family members. How many eggs were there in the basket? இது இங்கிலீஷில். இப்போ தமிழில் முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டன. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கப்பட்டு விட்டன. மீதமிருந்த 22 முட்டைகளில் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதெல்லாம் தெளிவாக எழுதிப்போம். உடைந்த முட்டைகளின் சதவீதம் 20%. 20% முட்டைங்க உடஞ்சிருச்சு. விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்ட முட்டைகளின் சதவீதம் 25%. விருந்தினருக்குன்னு நம்ம 25% முட்டைகளை ஒதுக்கிட்டோம். பேலன்ஸ் என்கிட்ட 22 முட்டைங்க இருக்குது. இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20, 25, பேலன்ஸ் 22 இருக்குது. இப்போ நான் உடைந்த மற்றும் விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்ட முட்டைகள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். 20 + 25 = 45. 45% முட்டைகளை நான் 2 பேருக்கு ஒதுக்கிட்டேன். மொத்தம் எனக்கு எப்போவுமே நம்ம 100% இருக்குமா? 100ல் இந்த 45 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 55. இந்த 55ங்கிறது என்னது? மீதம் இருக்கும் முட்டைகளின் பர்சன்டேஜ். மீதம் இருக்கும் முட்டை அதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? மொத்த முட்டைகளின் அளவு 55 × x / 100ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? மொத்த முட்டைகளின் அளவு கிடைக்கும். மொத்த முட்டைகளின் அளவு வந்து 40 தான் மொத்த முட்டைகளின் அளவு. இந்த கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கிற டேர்ம்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அதாவது சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. √225 / 729 - √25 / 144 / √16/81. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15² அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 225 வரும். 27² அப்படின்னு பார்த்தோன்னா 729 வரும். அதே மாதிரி 5² அப்படின்னு பார்த்தோன்னா 25 வரும். 12² 144 வரும். 4² கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 9² பார்த்திங்கன்னா 81 வரும். இப்போ இது எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஏன் ஸ்கொயர் டேர்ம்ஸ்னால் அப்போ தான் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியும். அதுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 5ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 மட்டும்தான் வெளில வரும். அப்போது 15 × 15 225னா ஒரே ஒரு 15 மட்டும் வெளியில் வரும். அப்போது 15, அதுக்கப்புறம் கீழே பேல என்ன போடலாம்? 27 - 5/12ன்னு போட்டுடலாம் இல்லையா? / 4/9. இப்போ மேலே இதையும் கட் பண்ணேன்னா எனக்கு 5/9 வரும். இல்லை தப்பாக போட்டிருக்கு, பரவாயில்ல. இப்போ 5/9 - 5/12 ப்ராக்கெட் -4/9. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். அப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் அதுக்கு நான் குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கேன். குறுக்கு பெருக்கல் பெருக்கி 20 - 15 / 36ன்னு போட்டிருக்கேன். வெளியில் என்ன பண்ணியிருக்கேன்னா 4/9 இருக்கா, அது டிவைடடில் இருக்குது. அதை நான் மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறதுக்கு அதை தலைகீழ் ஆக்கியிருக்கேன். அப்போ தலைகீழ் ஆக்கும்போது 9/4ன்னு எனக்கு வந்திருக்கு இல்லையா? 9/4ன்னு வந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத கழிச்சா எனக்கு 5/36 × 9/4ன்னு வரும். இது ரெண்டையும் கட் பண்ணால் 5/16ன்னு வரும். இந்த கொஸ்டினை பார்க்கலாம். 900 boys and 600 girls appeal in the examination, of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. Find the total percentage of students who did not pass. ஒரு தேர்வை 90 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70 மாணவர்களும் 85 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவிகிதம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கொஸ்டினில் 90 பாய்ஸ் அதே மாதிரி 600 கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸில் 70% பாஸ் ஆகிட்டாங்க. அதாவது பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்? 70%. அதே மாதிரி கேர்ள்ஸில் 85% பாஸ் ஆகிட்டாங்க. 85% கேர்ள்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ பாஸ் ஆனவங்க 70ன்னா பேலன்ஸ்னா 30% ஃபெயிலு இல்லையா? 30% ஃபெயில் ஆகிட்டாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸில் 15% ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போது எத்தனை பேருன்னு கண்டுபிடிப்போம். 90 × 30 / 100ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு தெரியும். 270 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதேமாதிரி கேர்ள்ஸில் 600 × 15 / 100ன்னு போட்டிங்கன்னா 90 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ 270 90. மொத்தம் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 270ஐயும் இந்த 90ஐயும் கூட்டினா மொத்தம் ஃபெயில் ஆனவங்க தெரியுமா? கூட்டினா என்ன வரும்? 360ன்னு வரும். இப்போ இந்த 360 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? மொத்தம் ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ தேர்ச்சி பெறாதவங்க 360. நமக்கு தேவை என்னது? தேர்ச்சி பெறாதவங்க சதவிகிதம் தான் தேவை. அப்போது மொத்தம் உள்ளவங்க எத்தனைன்னு உங்களை கண்டுபிடிக்கணும். அப்போ 90 + 600ன்னு போட்டிங்கன்னா மொத்தம் உள்ளவங்க மொத்தம் கிளாஸில் 1500 பேர் இருக்காங்க. அதில் 360 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1500 பர்சன்டேஜுக்கு எக்ஸ்ன்னு போட்டுருவோம் /100 = 360. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 24ன்னு வரும். நீங்கள் வேணால் அடித்து பாருங்கள். x = 24, அதாவது 24% தேர்ச்சி பெறாதவங்க.